இன்ஸ்டாகிராம் யூடியூப் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இவரை தெரிஞ்சிருக்கும், ராகுல் டிக்கி. ஸோ இவரோட வீடியோ எப்போது ஒரு டைம்னாச்சும் பார்த்துட்டு சிரிக்காமல் இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இறந்துட்டார். இந்த ஒரு வீடியோவில் இவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக் கருங்கல்பாளையம் பக்கத்தில் தான் இவரோட நேட்டிவ் இருக்குது. ஏஜ் வந்து 27 ஏஜ் தான் ஆகுது. ஜனவரி 16 பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30க்கு ஈரோடு டு கோபி ரூட்டில் இவர் வந்து கவுந்தப்பாடி கிட்ட பார்த்தீங்கன்னா பாலத்தில் இவரோட பைக் வந்து கட்டுப்பாட்டை இழந்து மோதி வந்து இறந்துட்டதாக சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப பிளட் லாஸ் ஆகி இவரோட லைஃப் ஸ்டோரின்னு பார்க்கும்போது இவர் சக்தி பாலிடெக்னிக் காலேஜில் டிப்ளமோ படித்ததாகவும், சின்ன வயசுலேயே இவங்க அப்பா இவங்க அம்மாவையும் இவரையும் விட்டு பிரிஞ்சதுனால இவரால் காலேஜ் லைஃப்பை கண்டினியூ பண்ண முடியாமல் ஸோ குடும்பத்தை வந்து இவர் தான் ரன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் சின்ன சின்ன வேலைக்கு போயிட்டு இவர் தான் குடும்பத்தை ரன் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறது, செப்பல் கடைக்கு வேலைக்கு போகிறது, ஸோ இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இவர் தான் இவரோட அம்மாவை பார்த்துக்கிட்டதாகவும், இப்போ ரீசெண்டாக 1 இயர் பிஃபோராக தான் இவருக்கு வந்து மேரேஜ் ஆனதாகவும் இவரோட ஒய்ஃபோட நேம் கூட தேவி ஸ்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இதுவரை இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் இவரோட ஒய்ஃபு வந்து ரிவ்யூல் பண்ணவே இல்லை. இப்போ ரீசெண்டாக இவர் இறந்ததுக்கப்புறம் கலாட்டா நியூஸ், தந்தி டிவியில் பற்றி இவங்க ஒய்ஃபே வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. மேரேஜ் ஆகிட்டு 6 மந்த்துக்கு அப்புறமேட்டு தான் ஆல்ரெடி ராகுலுக்கு ஃபஸ்ட் மேரேஜ் ஆகிட்டு அவர் பிரிஞ்சது மாதிரி எனக்கு வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபான தேவி ஸ்ரீ வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆனதுலேருந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ஃபுல் டீட்டெயில் மேரேஜ் ஆகி 6 மந்த் நான் பொழைச்சேன் அப்படின்றதெல்லாம் என்கிட்ட சொல்ல கிடையாது. பார்த்தீங்கன்னா அவங்க ராகுல் அவங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை வந்து ரொம்ப திட்டுனதாகவும் அவங்க வந்து பிரிஞ்சிட்டதாகவும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்க தேவி ஸ்ரீங்கிறவங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு நான் வந்து என்ன பார்த்துக்கிறத பொறுத்தளவுக்கு நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா ராகுல் வந்து குடிப்பார். பார்த்தீங்கன்னா பைக் மேலே இந்த ஷூட்டிங்கு இந்த மாதிரி மூவி நடிக்கிறது மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கு. ஸோ அது இல்லாமல் டான்ஸுமே வந்து நல்லா ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ பைக்கில் சின்ன கீறல் விழுந்தா கூட ஸோ என்னன்னு சொல்லி பார்ப்பாராமா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி நிறைய எடுத்திருக்காராமா. அது இல்லாமல் ஒரு மூவியில் வந்து இவர் நடித்து முடித்து எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ 2வது மூவிக்குமே சைன் பண்ணியிருக்கிறதாகவும் அவங்க ஒய்ஃபான தேவி ஸ்ரீ வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டில் இருந்ததாகவும் 1 மந்த்தாக அவங்கள பார்க்கறதுக்காக போகும்போது தான் ஈரோடு டு கோபி ரூட்டில் கவுந்தப்பாடி பக்கத்தில் பேரிகாட்டில் இவரோட பைக் வந்து அவரோட கட்டுப்பாட்டை இழந்து மோதி ஆக்சிடெண்ட்டுக்கு உள்ளானதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு சிலர் வந்து ஹெல்மெட் போடாமல் தான் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு, ஹெல்மெட் போட்டிருந்தா இவர் வந்து உயிர் பொழைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் நானும் வந்து பார்க்கவே இல்லை. ஸோ நான் சொன்னதை வச்சு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அவர் போட்டிருந்த ஹெல்மெட்டை கழட்ட முடியாமல் தவிச்சவங்க அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு வந்து ஃபஸ்ட்டு அவர் அந்த இடத்துலேருந்து எடுக்கும் போது ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு வந்தவர் வந்து அந்த ஹெல்மெட்டை கழட்ட முடியாமல் தவிச்சது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஹெல்மெட் எந்த அளவுக்கு இருந்ததுன்றது தெரியும். நான் இது ஹெல்மெட்காக மட்டும் பேசல, இப்பயும் சொல்கிறேன். இது எங்கள் அண்ணனை வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரும் எந்த ஒரு தேவையில்லாத விஷயமும் சொல்லி இது பண்ணாதீங்க. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இவரோட ஐடியை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக உங்களை சிரிக்க வைக்காமல் இருக்காது. இத்தனை நாளாக நம்மளை வயிறு குலுங்க சிரிக்க வச்ச இவர் விட்டா நம்மளை இப்போ அழுக வச்சுட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு இவரோட ஆக்டிங்கும் பாடி ரியாக்ஷனும் லிப் மூவ்மெண்ட்டும் ஸோ அந்தளவுக்கு ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ எல்லா வீடியோவுமே காமெடியாக வந்து மேக் பண்ணியிருப்பார். ஸோ மற்ற கிரியேட்டர் கூட கேர்ள்ஸ் வேஷம் போடுறதுக்கு ஸோ இந்த மாதிரி வேஷம் போடுறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. ஆனால் இவர் எதுவுமே யோசிக்காமல் ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வேஷமும் போட்டு ஆக்ட் பண்ணி மாதம் வந்து இவரோட ரீல்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பார். இப்போ ரீசெண்டாக நியூ இயர் அப்போ ஒரு மீட்டப்பில் சொல்லியிருப்பாரு, 2026க்குள்ளே நான் 1 மில்லியன் வந்து ரீச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் முன்ன விட்டு பின்ன பேசினாலும் என்ன ட்ரோல் பண்ணாலும் இந்த வருஷம் ரெசல்யூஷன் எடுத்தது என்னன்னா இந்த 2025 முடியறதுக்குள்ள 1M அடிப்பேன், 1 மில்லியன் கண்டிப்பா நான் அடிப்பேன். இன்ஸ்டாகிராம்ல சேலஞ்ச் பண்றேன். அடுத்த 2026க்கு நான் அந்த ஸ்டேஜ் ஏறுவேன்னு தெரியல. ஏறினா அந்த பிளாஷ்பேக்கை நான் வந்து கண்டிப்பா இங்க ரிவீல் பண்றேன். இறந்து போகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இவரோட ஐடியில் 7,90,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இவர் சொல்லி இன்னும் 30 நாள் கூட முடியல. ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ரீச் பண்ணிட்டார். ஆனால் அதை பார்க்குறதுக்கு தான் இவர் இல்லை. இவங்க ஃப்ரெண்ட்ஸுமே ஷேர் பண்ணியிருக்காங்க, ராகுலுக்கு ரொம்பவே ஹெல்ப்பிங் மைண்ட் இருக்குது, என்ன ஹெல்ப் பண்ண போகிறாங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் கடைசி நேரத்தில் ஹெல்ப்புன்னு வந்துட்டால் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இத்தனை நாளாக இவரோட வீடியோவை பார்த்து நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் இவரோட வீடியோவை பார்க்கும்போது நம்மளுக்கு அழுக மட்டும்தான் வருங்கிறது உண்மை. ஸோ அந்த அளவுக்கு வந்து மனுஷன் ஆக்டிங்கில் தரமாக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார். ஸோ நீங்களும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ மூலிமா நான் கடைசியாக சொல்ல வர்றது என்னென்னா,
இவர் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டாரா என்னன்னு வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. ஸோ இருந்தாலும் நீங்கள் பைக் ரைட் பண்ணுறீங்கன்னா ஹெல்மெட் போட்டு சேஃபாக ரைட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவில் நான் அந்த வீடியோவில் சொன்னதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை ராகுல் டிக்கி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்.